ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் கொடுத்துட்ருக்குறோம். அதாவது மணி சேவிங் டிப்ஸாக இருக்கலாம், கோல்டு சேவிங் டிப்ஸாக இருக்கலாம், மணி சேவிங் சேலஞ்சாக இருக்கலாம், அல்லது பட்ஜெட் பிளானிங்காக இருக்கலாம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு, அதாவது மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுக்கும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் தான். நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான். பணத்தை சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக போதுமானதாக இல்லை அப்படின்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்குது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா பார்ட் டைம் பார்க்குறதா இருக்கலாம், ஓவர் டைம் பார்க்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து என்ன மாதிரியான சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வீடியோவுமே அது போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மாத வருமானம் நம்மளுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ஏன் இதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து ஒரு 10,000 வருது அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், அந்த 10,000ம் எப்படி செலவாகுது, எப்படியெல்லாம் செலவாகுது அப்படிங்கிற விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் போது தான் வந்து அவர்களுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறேன். ஏர்னிங் பர்சன் வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், 2 பேரும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு இவ்வளோ தான் வருமானம் இருக்குது, நம்மளுடைய செலவை இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வரும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் வந்து காய்கறிகள் வாங்குறதுக்கு நான் வந்து சந்தைக்கு கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகளோட விலை எவ்வளவு இருக்குது, நம்ம ஒரு வாரத்துக்கு காய்கறிகள் வந்து என்ன அமௌண்ட்டுக்குள்ளே வாங்குகிறோம், எவ்வளோ வந்து நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணுறோம், அதில் எப்படி வந்து நான் வந்து மிச்சம் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களையும் இன்க்ளூட் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கும் அது புரியும். அதை வந்து கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படிங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸு வாங்கும்போது கண்டிப்பாக அதிகமாக செலவு செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தைங்க வந்து பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ என் குழந்தைக்கு அது பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அதை வாங்கிடணும், அது 4,000 இருந்தாலும் சரி 40,000 இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக செலவு பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த குழந்தைகிட்டயே நம்மக்கிட்ட இவ்வளோதாம்மா வருமானம் இருக்குது, நம்ம கையில் இவ்வளோதான் அமௌண்ட் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாகவே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது இப்போ பர்த்டேவாக இருக்கலாம், இல்லது வந்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து நம்ம வாங்கிடுவோம். பட் அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. அது வந்து பெருசாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போயிடும். அப்போ வந்து பணம் வந்து விரயமாகும். அதுக்காக ரொம்ப லோ குவாலிட்டியும் வாங்க வேண்டியதில்லை, ரொம்ப ஹையாக போயும் நம்ம வந்து பணத்தை செலவு பண்ண வேண்டியதில்லை. மீடியமாக நம்ம பட்ஜெட்குள்ளே எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு பணத்தை வந்து அதிக அளவில் விரயம் பண்ணாமல் இருக்கும். கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஎம்ஐயாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லார் வீடுகள்லேயும் இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் எப்படி வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருக்கும், யார்கிட்டையாவது ஒருத்தர் ரிசீவர் ஃபோன் வச்சு நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களாம் பணக்காரங்க, அவங்களாம் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கையில் ஃபோன் இல்லை அப்படிங்கிறவங்க யாருமே சொல்ல
சொல்ல முடியாது. விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து அது அவைலபிளா இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ, லோன், கடன் இல்லாத ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா, இதுக்கு வந்து நெறைய காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நெறையவே சேஞ்ச் ஆயிருச்சு. அது இல்லாம முன்னாடிலாம் கடன் வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பேங்க்கா அலையணும். அது இல்லாம சியூரிட்டி வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10 தடவ அலையணும். எனக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு லோன் குடுக்குறாங்க. மொபைல் ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப் மூலமா நம்ம வாங்கிக்கலாம். எங்களுக்கு நாங்க வந்து சியூரிட்டி இல்லாம இவ்வளோ லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அ நெறைய பேர் வந்து அத வந்து நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எங்க தான் உங்களுக்கு கிடைக்குதோ தெரியல. நான் வந்து இந்த பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு வந்து ரூ. 5,00,000 லோன் தரோம். நீங்க வந்து சியூரிட்டியே குடுக்க வேண்டாம். இது பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம். ஆதார் கார்டு இருந்தா போதும். உங்களுக்கு ரூ. 10,00,000 நாங்க லோன் தரோம். இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு காலாவது வராம இருக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு லோன் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு குடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நாமளும் நம்மளுக்கு வந்து தேவைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்குள்ள போயிடுறோம். அது தவறு அப்படின்னு கிடையாது. பட் அத வாங்குனாலும் ஒரு 20லேருந்து 30% இருக்கிற மாரி நம்ம வந்து இஎம்ஐயோ, லோனோ, கடனோ வச்சுக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது. ஏன்னா, அத தாண்டி போகும்பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்பவும் கஷ்டமா போகும். அ அ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐயோ, லோனோ இருக்கு அப்படின்னா, அத வந்து பே பண்றத வந்து கரெக்ட்டா டைமுக்கு பே பண்ணிறணும். அப்படி இல்லங்கிற பட்சத்தில நம்ம வந்து அதிகமா பெனால்டி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இஎம்ஐல வந்து 0%ல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய கடைகள்ல வந்து சொல்லுவாங்க. பட் எப்படி அவ்வளோ பெரிய கடைய கட்டிட்டு, அந்த கடையில 10 பேர வேலைக்கு வச்சுட்டு, அந்த கம்பெனிய 0% இன்ட்ரெஸ்ட்ல எப்படி வந்து நம்மளுக்கு லோன் குடுப்பாங்க? எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். கண்டிப்பா 0%ல நாங்க ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கிறது க கண்டிப்பா உண்மையா இருக்காது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த பேமெண்ட்ட வந்து கண்டிப்பா டைமுக்கு கட்டிடுங்க. பெனால்டி அப்படிங்கிற பணத்த விரயமா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெட்டிங் டே வருது, பர்த்டே வருது, இல்லன்னா வேற ஏதாவது விசேஷங்கள் வரும்பொழுது, நம்ம வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து வொர்த்தா வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லான ஒண்ணா குடுக்கணும் அப்படின்னு நினைங்க. இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு வந்து கோல்டு, சில்வரு இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து ஜென்ட்ஸ் வந்து நீங்க ஒய்ஃப்க்கு வந்து வெட்டிங் டேக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாம நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்னதா கொஞ்சம் கோல்டு வாங்குறதுக்கான ஒரு சேமிப்போ, இல்லன்னா நகை சீட்டோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி, அவங்க கையில வந்து அன்னைக்கு ஒரு 1/2 கிராமோ, 1 கிராமோ ஒரு கோல்டு காயின் குடுத்து பாருங்களேன். அவங்க அடையிற சந்தோஷம் வேற எந்த விஷயத்திலயும் கண்டிப்பா நடக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு இப்ப வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கோல்டு, சில்வர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே சேம் தான் வந்து நம்ம லேடீஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ட்ஸ்க்கு வந்து என்ன பிடிக்குதோ, அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்த அந்த நாட்கள்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா குடுக்கும் பொழுது, அவங்களுக்கும் அதுல மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். இது வந்து நம்ம லைஃப்ப வந்து ரொம்பவும் ஈஸியா மூவ் பண்றதுக்கான ஒரு ட்ரிக்கு தான். கண்டிப்பா இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா அத வந்து ஃபேமிலியோட குரோத்த வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு நீங்க வந்து கிஃப்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 5த் ஒன் வந்து ஒரு பொருள நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட ஒர்த்து 2யும் பார்த்து வாங்கணும். அ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள வாங்கும்போது அது விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா வாங்கிறாதீங்க. அது வந்து அது ஒர்த் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா 2 விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குனீங்க மட்டும் தான், நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபருக்காக 50% டூ 80% அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அத பார்த்த உடனே நம்ம வந்து டெம்ப்ட் ஆயி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து வாங்க பழகிட்டோம். அப்பா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஆன்லைன்லலாம் இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தான் நாங்க இந்த ஆஃபர் தருவோம். அடுத்த நைட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லியே டீல் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லியே அந்த மக்கள வந்து வாங்க வைக்கிறதுக்காக அவங்க வந்து வியாபாரத்த பெருக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்காம, நம்ம வந்து அதில போய் சிக்கிர்றோம். பட் வந்து இத வந்து நான் பண்ண வேண்டான்னு சொல்லல. பட் வந்து அத வந்து நீங்க பண்றதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சுட்டு கண்டிப்பா இது தேவையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தேவை அப்படின்னா மட்டும் கண்டிப்பா வாங்குங்க. ஆஃபர பார்த்து வாங்குற விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா மட்டும் செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வரவு செலவு கணக்குகளை மாதம்
ஒரு முறை கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பா நீங்க வந்து இதுவரைக்கும் பட்ஜெட் போட்டு எழுதாம, பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னமுமே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எப்படி நாங்கலாம் வரவு செலவு புதுசா எழுதுறவங்க எழுதலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களோட நான் அத ஷேர் பண்ணிக்கிறேன். வரவு செலவு கணக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு, தேவையான செலவு எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுருவீங்க. அப்படி கண்டுபிடிக்கும்போது தேவையில்லாத செலவ குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்துரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில நம்மளுக்கு வந்து பெட்ரோல் விலை வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம என்ன பண்ணலாம்னா, பெட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து வண்டியில ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ டிராவல் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா, கண்டிப்பா அத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பஸ்ஸுலயோ, ட்ரெயின்லயோ நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கு ம் அ பழகணும். அப்படி மாத்தி நம்ம பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் செலவ வந்து நம்ம வந்து நெறைய அளவுல மிச்சப்படுத்த முடியும். அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா நம்ம வந்து அத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, குடுக்குறீங்களோ, அந்த பணத்த கண்டிப்பா சேமிப்பா மாத்துங்க. அதையும் செலவுல போடாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் பக்கத்துல பால் கடைக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஒரு மளிகை கடைக்கு போறதா எப்ப பார்த்தாலும் வண்டி எடுப்பாங்க. அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா இத வந்து சொல்லுங்க. பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நடந்து போறதுக்கு பழக்குங்க. நாமளும் அத பழகணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லது. அடுத்தது 9த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈபி பில்ல குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றது. ஈபி பில்ல வந்து குறைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இருக்கிற அ வீட்ல நம்ம வந்து ஃபேனோ, லைட்டோ, டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் என்னென்னலாம் பயன்படுத்துறோமோ, அதனுடைய பயன்பாட்ட வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குறைக்கலாம். இப்ப ஈபி பில்ல எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறோம். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த ஃபேனு, லைட் யூசேஜ வந்து குறைக்கிறதா அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே ஈபி பில் வந்து கண்டிப்பா குறையும். அடுத்தது வந்து 10வது டிப் பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுவரைக்கும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ வந்து நான் வந்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலா சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்க முதல்ல மைண்டுக்கு கொண்டு வந்துருங்க. அதாவது இந்த மாசத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க ஒரு ரூ. 500 சேமிக்கணும்னு நெனைங்க. 2வது மாசம் ஒரு ரூ. 1000 சேமிக்கணும்னு நெனைங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி அத ட்ரை பண்ணுங்க. டெய்லி ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒரு ரூ. 1 எடுத்து ஒரு டப்பால போட்டு வைங்க. கண்டிப்பா அது 10 நாள் கழிச்சு ரூ. 10 ஆகும். அதே வந்து 20 நாள் கழிச்சு ரூ. 20 ஆகும். இப்படி தான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து நம்மளுடைய சேமிப்ப தொடங்கணும். இன்னமுமே வந்து இதுவரைக்கும் சேமிக்கவே முடியாதவங்க எப்படியெல்லாம் சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா கூட ஒரு வீடியோ வந்து நான் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோவ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.